குணுக்கு சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த குணுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேங்க. ஒரு 100 கிராம் இருக்கும். இதை வந்து ஒரு 2-3 டைம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு 2-3 டைம் வந்து நல்லா கழிஞ்சிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. 1.5 மணி நேரம் ஊறட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். நம்ம குணுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரெடி பண்ணுங்க. அதுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. நம்ம ஒரு தடவை அரைச்சி வடிச்சாச்சுங்க. திரும்ப இன்னொரு தடவை போட்டு பால் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பால் எடுத்துங்க. ஒரு ரெண்டு டைம் நல்லா ஒரு 2-3 டைம் கூட நீங்கள் நல்லா தேங்காயை அரைச்சி புழிஞ்சு பால் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஓரளவுக்கு நமக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 லிட்டர் ஆகிற மாதிரி பால் எடுத்துட்டேன். நான் சொன்ன உளுந்தோட அளவு பார்த்தீங்கன்னா குணுக்குக்கு அந்த அளவு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் பால் எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் ஆகிற மாதிரி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலில் இந்த வெல்லத்தை வந்து நம்ம வந்து பாவு காய்ச்சலிங்க. இது உள்ளேயே போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். ஊறுறதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஊறாமல் இருந்துச்சு அப்படின்னா வெல்லத்தை வந்து நல்லா கொட்டி போட்டுக்குங்க. சீவி வேணாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரண்டி விட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெல்லம் ஊறட்டுங்க. இதுலேயே இந்த தேங்காய் பால்லையே ஊறட்டும். நம்ம பாவு காய்ச்ச தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி உளுந்து ஆட்டிக்கோங்க. ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக இந்த உளுந்துக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க. நான் வந்து ராக் சால்ட் போடுறேன். அதனால் ராக் சால்ட் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். நம்ம இந்த பக்குவத்துக்கு அரைச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பக்குவமாக இன்னும் கொஞ்சம் நல்லா பஞ்சு மாதிரி அரைக்கணுங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் முதல்ல ஊற்றும் போது தண்ணி ஊற்றலை, வரன்னு நல்லா அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தண்ணி வந்து தெளிச்சுக்கலாங்க. ஊற்ற வேண்டாம், அதிகமாக ஊற்ற வேண்டாம். 2-3 டைம் தெளித்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து போட்டேங்க. இப்போ இதே டம்ளர்லேயே ஒரு 1/2 டம்ளர் பச்சரிசி மாவு போட்டுக்கலாங்க. அரிசி மாவு நீங்கள் எந்த மாவு வேணாலும் போட்டுக்கோங்க. அரிசி மாவு பச்சரிசி மாவு போட்டுக்கங்க. நான் வந்து இந்த இடியாப்ப மாவு இதெல்லாம் வச்சுப்போம் இல்லைங்களா, அதுதான் எல்லா இதுக்கும் போடுவேன். இதுக்கும் நான் அதுதான் போட்டுட்டேன். போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவை போட்டு கலந்துலிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதிக நேரம் தேவைப்படாது. நம்ம அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சுருக்குறோங்க. வானிலை எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் குணுக்கு போடுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளத்தில் நம்ம தேங்காய் பாலில் வெள்ளத்தில் போட்டு ஊற வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா கலக்கி விட்டுக்குங்க கரண்டியில். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அதுவாகவே ஊறிக்கும் வெல்லம். நல்லா கலக்கி விட்டு இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா வெள்ளத்தில் வந்து கல் மண் அந்த மாதிரி தூசி இருக்கும். அதனால் இதை வடித்து எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த கருப்பாக இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் நம்ம வடித்து எடுக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்ம இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க நனைக்கிறதுக்கு. இப்போ நம்ம குணுக்கு போட ஆரம்பிச்சிடலாங்க. இங்கே எண்ணெய் காஞ்சிக்கிச்சு. குணுக்கு எப்படி போடணும் அப்படின்னா குட்டி குட்டியாக போடணுங்க. வடை தட்டுற மாதிரியோ போண்டா மாதிரியோ இல்லை, குட்டி குட்டியாக. மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் தண்ணியில் நனைச்சிக்கோங்க கையை. நிதானமாக போடுங்க. எண்ணெய் வந்து காயறதுக்கு நல்லா ஹையில் வச்சுருங்க. காஞ்சோடனே நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. நான் எல்லாம் போட்டு காட்டுறேன். இப்போ நமக்கு இந்த குணுக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக வேகணுங்கிறது இல்லை, வடை மாதிரி முழுமையாக வேகணும் அப்படிங்கிறது இல்லைங்க. 3/4 பதம் வெந்தால் போதும். இந்த மாதிரி அதாவது கோல்டன் கலர் வந்தால் போதும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர தேவையில்லை. நமக்கு எடுத்துக்கலாங்க. புதுசாக நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக செய்யுங்க. நான் அந்த அளவுகளுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு தான் நான் சொல்லியிருக்கிறேன்.
இது இந்த 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 பதம் வெந்தால் போதுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம், கோல்டன் கலர் இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அடுத்த அரிசிலையும் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 2 அரிசி எனக்கு வந்துச்சுங்க. நான் சுட்டு முடிச்சிட்டேன். இதை உடனே சூடாக போட வேண்டாம், நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிக்குச்சுங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இந்த தேங்காய் பால் வந்து அந்த குணுக்கில் வந்து எல்லாம் முழுகிற மாதிரி அப்படியே கலக்கி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுங்க. ஊறினோடனே அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். நம்ம ஆல்ரெடி ஏலக்காவெல்லாம் போட்டுட்டோம். இதில் இனிமேல் நம்ம வேறு எதுவும் நம்ம போட தேவையில்லை. இப்போ தேங்காய் பால் குணுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் நம்ம வந்து எதையுமே இதை சூடு பண்ண தேவையில்லை. இப்போ இந்த குணுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3/4 பதம் வெந்துச்சுன்னா போதும். ஏன் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப அப்படின்னா, நீங்கள் அதிகமாக முருவலாக அதாவது பொன்னிறமாக வந்தால் போதுங்க. நீங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா அப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், வடை மாதிரி போயிடும். 3/4 பதம் வெந்துச்சுன்னா போதும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இது இந்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. உளுந்து எந்த அளவுக்கு சத்துள்ள பொருள் உங்களுக்கு தெரியும். தேங்காய் பால், கருப்பு டீ நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து வெல்லம் போட்டேன், பனை வெல்லம் போட்டேன். நீங்கள் வந்து கருப்பு டீ இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதெல்லாம் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க இருந்தாங்கன்னா, வளர்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்புறம் நம்ம லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உளுந்து அதிகமாக சாப்பிட்டா இடுப்பு எலும்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் சொன்ன அளவுகள் படி நான் எப்படி சொன்னோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.